பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, நீங்க எனக்கு பயந்து வாழணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. பயந்து வாழ்றதுனா தீமையான காரியத்தை, நம்ம ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம வேண்டான்ட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஏசப்பாக்கு பயந்து வாழ்ற பிள்ளைகளா இருக்கிறோமாமா. ஏன் தெரியுமா நம்ம தீமையான காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்? சில காரியம் நமக்கு பிடிச்சதுனால தான் செய்கிறோம். இந்த உலகத்தில் இருக்க சில ஆசைகள் தெரியுங்களா, அது நம்மளுக்கு உலகப்பிரமாணமாக கொண்டு போய்டும். சின்ன டிவியில் ஆரம்பிச்சு, மொபைல் ஃபோனில் ஆரம்பிச்சு, சில காரியங்கள் கண் மூலியமா இச்சிக்கிற காரியத்தில் ஆரம்பிச்சு, எல்லாமே இந்த உலகத்தில் நம்ம ஆசைப்படுற எல்லா காரியமும் நம்ம கண்ணுக்கு இன்பமாக இருக்கும். நம்ம செஞ்சு என்ன பண்ணிடும்? ஆட்டோமேட்டிக்காக பாவத்தில் விழுந்துடும். இந்த பாவம் என்ன பண்ணுது? ஆண்டவர்கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்மளை தள்ளி விட்டுடுதுங்க. ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, இதெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணி வாழும்போது தான் மகனே மகளே நீ தீமையை வெறுக்கிற. அப்போ தீமையை வெறுக்கும்போது நீ எனக்கு பயந்து வாழ்ற பிள்ளையா மாறுறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாராமா. கர்த்தருக்கு பயப்படுது ஞானத்தின் ஆரம்பம் வசனம் சொல்லுது. ஞானம் அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறதாமா. அப்ப நம்ம ஞானமா செயல்படணும்னா கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழ்க்கையில இருக்க தீமையான காரியத்தை நம்ம விட்டு விலகணும். இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க என்னென்ன காரியம் ஏசப்பாக்கு விரோதமா தீமையான காரியம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது, நானும் மனுஷன் தான். அது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம விட்டுட்டு ஏசப்பாக்கு நம்மள ஒப்பு கொடுப்போம். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல வைக்கிற வசனங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.